அன்பர்கள் அனைவருக்கும் இனிய சிவ வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காளி தேவியை கொண்டு எதிரியை அடக்குமுறை. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு எதிரி அப்படின்னு சொல்கிறவங்க எங்கே இருப்பாங்கன்னா, நம்ம வேலை பார்க்குற இடத்துல கூடவே இருப்பாங்க. அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் வீடுகளில் வசிக்கும் போது, ஒரு வாடகை வீடாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம். பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில் நமக்கு தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகள் அவங்க கையில் போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் உயர் அதிகாரி இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு ஏரியாவில் நம்ம பகுதியில் குடியிருக்கோம் அப்படின்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் அவங்க கையில் போட்டிருப்பாங்க. அதனால் நம்மளால் வாடவே விட மாட்டாங்க. நீங்கள் சட்ட ரீதியாக போனாலும் அவங்க ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான எதிரிகளை நம்ம என்ன தான் செய்கிறது? ஒரு சிலர் நம்ம நினச்சிட்ருப்போம், நம்ம பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கோம், கோயிலுக்குள்ளன்னு போகிறோம், நமக்கே பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கேன்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தாலும் கடவுள் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வழியை உங்கள் கண்ணில் காட்டி விட்றார். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, கடவுளை வணங்க மூலியமாக தான் இந்த மாதிரியான இதுவும் தெரியுது. அதனால் எதிரிக்கு நம்ம உண்மையிலே நமக்கு ஏதாவது செய்கிறவங்களா இருந்தால் அந்த எதிரிக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யலாம். அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது உண்மையாக அவங்க எதிரி தானா? ஏன்னா நீங்கள் இந்த செய்முறையை நீங்கள் எதிரி இல்லாதவங்களுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்தும் போதும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பலிக்கும். அதனால் நீங்கள் அந்த காழ்ப்புணர்ச்சிலாம் செய்யாமல் உண்மையாக நமக்கு எதிரி அப்படின்னா இந்த முறையை செய்யுங்க. இது பார்த்திங்கன்னா காளியோட வழிமுறை தான். இந்த முறையெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்து முறை தான். பார்த்திங்கன்னா நம்ம ஓலைச்சுவடியில் இருக்கிற முறை, கண்கண்ட முறை தான். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த முறையை நம்ம பண்ணும்போது எதிரிக்கு பார்த்திங்கன்னா நம்ம பக்கமே வராத அளவுக்கு வாய்க்கட்டு போடலாம், நோய் உண்டு பண்ணலாம், மாரணம் ஏற்படுத்தலாம். நீங்கள் புதைக்கக்கூடிய இடத்த பொறுத்து தான் அது மாறும். முதல்ல இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சிறிய அளவிலான ஒரு காளி, உக்கிர காளியாக இருக்கணும். காளியோட ஃபோட்டோ எடுத்துங்க. ஏன்னா நீங்கள் இந்த வெளியே தான் செய்ய போகிறீங்க, வீட்டில் செய்யக்கூடாது. திருப்பி அந்த காளி ஃபோட்டோ உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வரும்னு ஒரு சில வீட்டில் நினைப்பாங்க. அதனால் சிறிய அளவிலான ஃபோட்டோனா அதை சுருட்டி நீங்கள் மரப்பொந்துலையோ எங்கேயாவது வச்சுட்டு வந்துடுங்க. அப்போது காளியுடைய ஃபோட்டோ, உக்கிர காளியுடைய ஃபோட்டோ, ஒரு சிறிய ஒரு மண் குலவை. அந்த குடவை என்ன கேட்டிங்கன்னா சின்னதாக எடுத்துக்கோங்க. அதை மூடுற மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. வடு இல்லாத ஒரு எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்தை வாங்கும் போது நீங்கள் அதுக்கு பேரம் பேசாதீங்க. ஒரு சின்ன ஒரு புள்ளி கூட இருக்கக்கூடாது. என்ன வேலை சொல்கிறாரோ அதை வாங்கிட்டு அப்படியே வந்துடுங்க. கருப்பு நிற மார்க்கர், ஒரு கருப்பு நிற துணி. ஏன்னா அந்த கலவையை அந்த குடுவையை சுற்றி நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு கருப்பு நிற ஒரு மார்க்கர். என்ன கேட்டிங்கன்னா எதிரியோட பேரை நீங்கள் அதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். எவ்வளோ தான் நமக்கு தேவை. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு எரிச்ச அந்த அது கட்டை இருக்கும் பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் கறியெலாம் முனையில் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் கறி தேவை. என்னென்னு கேட்டிங்கன்னா அதை தண்ணியில் குழச்சி அந்த பானைக்கு வெளியெல்லாம் பூச வேண்டிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் உபயோகப்படுத்துகிற அதையும் பண்ணலாம். அப்படி இல்லைனா மயானத்தில் எரிஞ்ச கட்டை இருக்கும் பாருங்கள், அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக வேலை செய்யும். உங்களுக்கு கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி விபத்துகள் நடந்திருக்கு பார்த்திங்களா, அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய அதாவது அகால மரணம் அடைச்சிருப்பாங்க, விபத்து நடந்து இறந்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த மண் இப்போ நடு ரோட்டில் நடந்திருக்கு, அங்கே இங்கே மண் கிடைக்குன்னா கையை வச்சிங்கன்னா ஒரு கொஞ்சம் கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த கொஞ்சோண்டு மண் இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஆனால் சேகரித்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. இதெல்லாம் சேகரித்து தனியான ஒரு இடத்துல வச்சுருங்க. இதெல்லாம் சேகரித்து நீங்கள் வைக்கும் போதும் வீட்டுக்குள்ளே வரும்போது குளிச்சுட்டு தான் நீங்கள் வரணும். இதுக்கு புதிய மண் குடுவைக்கு பதிலாக மயானத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் வெளியே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி குடுவையும் உபயோகப்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் கிடைக்கல, திடீர்னு நமக்கு இந்த நேரத்தில் இதான் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் புதுசே வாங்கிட்டு செய்யுங்க. இது செய்யக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா அமாவாசை, அப்படின்லாம் தேய்பிறை. தேய்பிறை அன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமையாக இருக்கணும். அப்போ நீங்கள் இந்த வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். மதியான வேலையில் தொடங்குங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1008 உரு கொடுக்க வேண்டியிருக்கும். 1008 உரு நீங்கள் அந்த மந்திரம் கொடுத்த பிறகு நீங்கள் அதை புதைச்சிட்டு தான் அப்புறம் நீங்கள் வரணும். இந்த பூஜையை கண்டிப்பாக வீட்டில் செய்யாதீங்க. தனியாக இருக்கக்கூடிய இடங்களில் செய்யுங்க. காடுகள் மாதிரி இடம் இருந்தாலும் சரி, இல்லை எதுவுமே உபயோகப்படுத்தாத பழைய காலத்து வீடு இருக்கும் பாருங்கள், பாழடைஞ்ச பழைய வீடு, அந்த மாதிரி வீட்லேயும் செய்யலாம். மயானத்தில் செய்யலாம். மயானத்தில் செய்யும் போது அதுக்கான வழிமுறையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. கூட ஒரு ஆள் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா பார்த்து கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா கொஞ்சம் பயந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும். அதனால் நீங்கள் குடும்பம் தனியாக போங்க. அந்த மாதிரி மயானத்தில் பூஜை பண்ணி பழக்கம் இருந்தால் நீங்கள் போங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் தனிமையான ஒரு இடத்துலையே அந்த பூஜையை செய்யுங்க. சூரியன் மறைஞ்ச பிறகு செஞ்சால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, அதுக்காக ரொம்ப இதுக்கும் வித்தியாசம் இருக்காது. அதனால் உங்களுக்கு எப்படி முடியுமோ அதான் மத்தியான வேலையில் தொடங்கிடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு நிற ஆடை அணிஞ்சிக்கோங்க. கழுத்தில் ருத்ராட்ச மாலை இல்லைனா கபால மாலையை அணிஞ்சிக்கலாம். அப்புறம் ஒரு அகல் விளக்கு ஒன்று புதுசு எடுத்துக்கோங்க. ஊதுபத்தி அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் தீபம் போடுங்க, ஊதுபத்தி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தயார் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல போய் பூஜை செய்ய போகிறீங்களோ அதை நீங்களே தேர்வு செஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போங்க. போயிட்டு நீங்கள் தெற்கு முகமாக அமர்ந்து நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 1008 உரு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். முதல்ல மந்திரம் என்னன்னு பார்த்துடலாம். ஓம் க்ரீம் க்ரீம் சத்ருநாஷினி
க்ரீம் க்ரீம் ஃபட் ஸ்வாகா இதான் மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் கையில் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு 1008 உரு கொடுக்கணும். நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிற அந்த எலுமிச்சம்பழத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, எதிராளியோட பேர் எழுதுங்க. ஆணா பெண்ணா அப்படின்னு பார்த்துட்டு, பின்னால் அதே மாதிரி ஒரு பெண் உருவம்னா தலையில் பார்த்தீங்கன்னா 2 முடி போடுங்க. ஆண் உருவம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு 5 துரு பிடிச்ச குண்டு ஊசி இருந்ததுன்னா தலையில் 2 கை 2 காலில் குத்திடுங்க. குத்திட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் கையில் வச்சுக்கலாம். இல்லைனா கருப்பு துணி வச்சுருக்கீங்களா அந்த துணி மேலே வச்சுக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்துட்டு எதிரியை நினச்சிக்கிட்டே நான் சொன்ன மந்திரத்தை 1008 உரு கொடுங்க. நீங்கள் அந்த மந்திர உரு கொடுக்கும்போது கண்டிப்பாக விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஊதுபத்தியுமே அணையாமல் பார்த்துக்கோங்க. சிறு படையல் போடுங்க. அசைவ படையெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. வெத்தலை பாக்கு பழம் இது வச்சாலே போதும். எதையுமே நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டே வரக்கூடாது. எதுவுமே எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. அந்த படையெல்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்துடுங்க. 1008 உரு கொடுத்து முடித்த பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த குடுவைக்குள்ளே போடுங்க. உங்களுக்கு அந்த மண் கிடச்சனாலும் சரி, இல்லை மயானத்துலேருந்து எடுத்து வந்து ஏதாவது கிடச்சாலும் அது கூட போடுங்க. இல்லைனா அது மேலே அந்த தட்டை வச்சு மூடிட்டு கருப்பு நிற துணியை கொண்டு அது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா கருப்பு நிற நூலால் அதை சுற்றிடுங்க. சுற்றி நீங்கள் எதிரிக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து. முச்சந்தியில் புதைச்சிங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து வாய்க்கட்டு விழுந்துடும். சதா ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஸ்தம்பனம் ஆடும். எந்த வேலையுமே அவனால் செய்ய முடியாது. எவ்வளோ நல்ல பேர் எடுத்து வந்தாலுமே பார்த்திங்கன்னா கெட்டதாகிடும். ஏன்னா அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, விபத்து நடந்த இடத்துல நீங்கள் புதைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா அவனுக்கும் அடிக்கடி இந்த மாதிரி விபத்துகள் நடந்துகிட்டே இருக்கும். கை கால் போகும். இந்த மாதிரியான நடந்துகிட்ருக்கும். இல்லை எதிரியே நமக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுடுகாட்டில் எடுத்துகிட்டு போய் ஒன்று பிணம் எரியக்கூடிய அந்த எரிமேடைக்கு உள்ளே கீழே புதைச்சிருங்க. அப்படி இல்லைனா தெற்கு நோக்கி ஏதாவது ஒரு இடத்துல புதைச்சி வைங்க. நீங்கள் எரிமேடையில் புதைச்சிங்கன்னா உடனடியாக வேலை செய்யும். நீங்கள் தெற்கு நோக்கி மயானத்தில் ஏதாவது ஒரு இடத்துல புதைச்சிங்கன்னா 2 அமாவாசை தான். அந்த ஒரு அமாவாசையிலே பார்த்திங்கன்னா அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 அமாவாசைக்கு அப்புறம் அவனுக்கு நிறைய பிரச்சனைகள். நீங்கள் எங்கே புதைக்கிறீங்களோ அதுலேருந்து மாரணம் ஏற்படுறதுக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா 9 அமாவாசை கூட ஆகலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா அவனோட குலதெய்வம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் பொறுத்து தான் மாறும். 9 அமாவாசைகளில் கண்டிப்பாக எதிரிக்கு பார்த்திங்கன்னா மாரணம் நிகழும். ஏன்னா இந்த பூஜை முறை வந்து நம்ம காளியை வச்சு செய்கிறோம். காளியை வச்சு செய்கிறனால பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட சுவாமி நீங்கள் கூட வச்சுருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மரணம் நிகழ்ந்துடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இதை முடிச்சுட்டு குளிச்சுட்டு தான் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே நீங்கள் போகணும். நீங்கள் அங்கேருந்து படையல் எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. வீட்டுக்குள்ளே குளிச்சுட்டு போங்க. உங்கள் வீட்டில் வந்து பாத்ரூம் உள்ளதாக இருக்குது, நாங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறோம் அப்படிலாம் சொன்ன மாதிரி சொல்லாதீங்க. குளிச்சுட்டு இப்படி தான் கண்டிப்பாக போகணும். அப்படி இல்லை அப்படின்னா கடல் குளிச்சுட்டு போங்க. இல்லை அதுக்கும் வழி இல்லை அப்படின்னா வெளியிலையாவது தலையில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக நனைஞ்சிட்டு தான் போகணும். உங்களோட துணி எல்லாமே ஒரு உப்பும் கல் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு துணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போங்க. வீட்டுக்குள்ளே போனோன்னே உங்கள் வழக்கமாக இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் வந்து உங்களோட சுவாமிகிட்ட கோரிக்கை வைங்க. காளியை நினச்சிட்டும் கோரிக்கை வைங்க. நான் அது மாதிரி செஞ்சுட்டு வந்திருக்கேன், இந்த வேலை வந்து சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைங்க. கண்டிப்பாக நடக்கும். காழ்ப்புணர்ச்சியிலையும் எதிரி மேலே இல்லாத ஒரு எதிரியை நம்மளே கிரியேட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து எதிரியோட பக்கத்தில் வீட்டில் இருக்கிற வளர்ச்சி பிடிக்காமலும் செய்வாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. அந்த மாதிரி செஞ்சாலும் அவங்களுக்கும் இது பலிக்கும். ஆனால் அவங்க எவ்வளோ ஒரு கஷ்டம் அனுபவிக்கிறாங்களோ அதை விட பல மடங்கு கஷ்டத்தை நீங்கள் பின்னால் அனுபவிப்பீங்க. அதனால் உண்மையான எதிரியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த முறையை பின்பற்றுங்க. இதெல்லாம் வந்து கண்கண்ட முறை தான். இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு சரியாமல் இருக்கும். இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக வேலை செய்யும். நன்றி. திருச்சிற்றம்பலம்.